ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இது நைட் ரொட்டீன் தான். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்களா கிச்சன்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதை நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஆல்ரெடி கொஞ்சம் ஜாமான் கழுவிட்டேன். கொஞ்சம் சிங்க்லேயும் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. இது எல்லாம் கழுவிட்டு இந்த இடத்தெல்லாம் எல்லாத்தையும் நல்லா நீட் பண்ணிட்டு தான் நான் எப்பயுமே படுப்பேன். இந்த வாட்டி உடம்பு சரியில்லை. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சமைச்சு முடிச்சுட்டு அப்போ கையோட கழுவிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மதியத்தை வந்து கழுவுல ஜாமான் அப்படியே இருந்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் 2 பிளேட் இருந்தாலும் ஜிங்கில் கிடந்தாலும் ஸோ மேக்ஸிமம் கழுவிடுவேன். கையோட கழுவி இருக்கிறது தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி. எல்லா பெண்களும் நீங்களும் நினைக்கிறது தானே, எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்க. அப்புறம் முடியாத சுச்சுவேஷன்லேயும் நான் போய் அப்படி கழுவுனா வச்சுக்கேன். அப்புறம் தம்பி இருக்கான், அவனையும் பார்த்துக்கணும்ல. நான் அப்படி பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் அவனை வேற பார்த்துக்கணும். அதனால சரி கடந்தா போகுது கொஞ்ச நேரம் கழிச்சு கழுவிக்கலான்ட்டு விட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாமா சாப்பிட்டுட்டு அவர் படுக்க போயிட்டாரு. தம்பிக்கும் ஊட்டி விட்டுட்டு மாமா கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ அவர் முடிஞ்ச அளவுக்கு அவர் தூங்க வைப்பார். எப்படி நான் வந்தால் தான் தம்பி தூங்குமான்னு நினைக்கிறேன். தூங்கிட்டாருன்னா தம்பி தூங்கிட்டானா ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இது எல்லாத்தையும் நீட் பண்ணிவிட்டு ஸோ நான் வீடியோ இப்போ எடுத்து போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா க்ளீன் பண்ணிட்டேன். இதில் வந்து கஞ்சி இருக்குது, காலைல சூடு பண்ணி குடிச்சிக்கலாம். பால் வந்து காலைல கெட்டு போகாமல் இருக்கிறது சூடு பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் டீ இருக்குது. இப்போ நான் குடிச்சுப்பேன். சூடு பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சிட்டு அப்படியே படுக்க வேண்டியதாக. சில்லுன்னு தண்ணியில் கை வச்சனால சூடாக இதுவாக இருக்குது. சூடாக குடித்தா நல்லாயிருக்கு இல்லைங்களா? அப்படியே பாத்திரம்லாம் கழுவிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நினைப்பீங்க ஏன் முடியாத டைம்லேயும் காலைல செஞ்சுக்கலாம்ல, அப்படியே இருந்தால் போதும், ஏதோ முடியாத டைம்லேயும் நீங்கள் இதை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு. நான் சின்ன வயசாக இருக்கும் போதே எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியெல்லாம் சாப்பிட்டுட்டு போட்டதெல்லாம் அப்படியே போட்டு ஜிங்கில் நிறைய ஜாமான் அப்படி போட்டு எல்லாத்தையும் அப்படியே கச்சன்னு வச்சுட்டு காலைல பண்ணிக்கலாம்னு போய் தூங்குவோம் இல்லைங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து எல்லா வீட்டுக்கும் ரவுண்ட்ஸ் வருமா சாமி. இப்படி இருக்கும்போது சார் இவன் வீடு இப்படி வச்சுருக்கான், எங்கள் வீட்டுக்கு நம்ம போகவே தேவையில்ல அப்படின்ட்டு அது என்ன பண்ணோம், அடுத்த வீட்டுக்கு போயிருமா. அதான் நம்ம வீட்டுக்குள்ளே சாமி வராது அப்படின்ற மாதிரி அம்மா சொன்னாங்க. ஏன்னா அவங்க முடியாத டைம்லேயே வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. ஸோ ஏமா இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. ஓ அப்படியாம்மா அப்படின்ட்டு. ஸோ நான் அப்போலேருந்து அதை கெட்டியமாக பிடிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சிடுச்சா. எங்கள் வீட்டுக்காட்ட ஒரு பர்மிஷன் வாங்க வேண்டியதாக போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லைங்களா, டேப்லெட் வந்து மெடிக்கலில் வாங்கிட்டு வந்திருந்தாரு. நான் என்ன பண்ண சாப்பிட்டுட்டு போட்டதுக்கப்புறம் தான் ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு பார்த்து டீ மட்டும் குடிச்சிட்டேன்னு போய் அவர்கிட்ட கேட்டேன். ஏன்டி டேப்லெட் போட்டு யாராவது டீ குடிப்பாங்களா அப்படின்னு சொன்னார். நான் டீ குடிச்சா தான் பழைய நிலைமைக்கு வருவேன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. பெங்களூரில் கிளைமேட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ அதனால சரின்னு சொல்லிட்டு டேப்லெட் போட்டு டீ குடிக்கிறேன். என்ன மாதிரி யாரெல்லாம் நீங்கள் இருக்கீங்க கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் நைட், பாய்.